இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி தற்போது வரை கிட்டத்தட்ட 5 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அதிலும் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு சாதகமான முடிவை கொடுத்துள்ளது. ஆமாங்க, இந்த போட்டியுடைய நேற்றைய ரிசல்ட் என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்துவது போல அமைந்துவிட்டது. அதற்கு காரணம், நேற்றைய இந்த மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியிருந்தது. பஞ்சாப் அணியில் ஓப்பனிங் இறங்கிய ஆர்யா என்ற பேட்ஸ்மேனில் தொடங்கி அதன் பிறகு மிடில் ஆர்டரில் களமிறங்கிய ஸ்ரேயஸ் ஐயர், அதனைத் தொடர்ந்து டெயில் எண்டரில் களமிறங்கிய சசாந்த் சிங் உள்ளிட்டோர் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தி குஜராத் அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர். அதிலும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சாரு பாருங்க அடி, ஒட்டுமொத்த குஜராத் அணியும் அப்படியே ஆடி போயிருச்சுங்க. அந்தளவுக்கு இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் கிட்டத்தட்ட பவுண்டரி மற்றும் சிக்சர்களாக மாற்றிவிட்டார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 243 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதிலும் பஞ்சாப் அணியின் பேட்டிங்கின் போது 19வது ஓவரிலேயே ஸ்ரேயஸ் ஐயர் சரியாக 97 ரன்கள் எடுத்துவிட்டார். இன்னும் 3 ரன்கள் எடுத்தால் சதமே அடித்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ஓவரை எதிர்கொண்ட சசாந்த் சிங்கிடம், என்னுடைய சதம் தேவையில்லை, அணிக்கு தேவையான ரன்கள் தான் முக்கியம் என்று கூறி சசாந்த் சிங்கை சிங்கிள் ரன் எடுக்க வேண்டாம் எனவும் அதிரடியாக விளையாடு எனவும் கூறியிருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். அதனாலேயே சசாந்த் சிங்கும் அதிரடியாக விளையாடி ஒரு பந்தை கூட ஸ்ரேயஸ் ஐயருக்கு விட்டு கொடுக்காமல் அந்த ஓவர் முழுவதையும் இவரே பேட்டிங் செய்துவிட்டார். இந்த சம்பவம் தாங்க நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற மிக முக்கிய அங்கமாக அமைந்தது. அதற்கு காரணம், பஞ்சாப் அணி நிர்ணயித்த 243 ரன்களை சேசிங் செய்த குஜராத் அணி கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் முடிவில் 232 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதாவது வெறும் 11 ரன்கள் மட்டுமே கம்மியாக எடுத்திருந்தனர். ஆகவே ஒருவேளை பஞ்சாப் அணி பேட்டிங்கின் போது ஸ்ரேயஸ் ஐயர் சதத்திற்கு ஆசைப்பட்டு விளையாடியிருந்தால் கண்டிப்பாக 5 முதல் 15 ரன்கள் வரை பஞ்சாப் அணியின் ஸ்கோர் குறைந்திருக்கலாம். ஏனென்றால் பஞ்சாப் அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது கடைசி ஓவரில் சசாந்த் சிங் மட்டுமே 23 ரன்களை குவித்திருந்தார். ஒருவேளை சசாந்த் சிங் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் சதம் அடிக்க நினைத்து சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்திருந்தால் அதில் சில ரன்கள் குறைந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் பஞ்சாப் அணியின் வெற்றியே இங்கே பறிபோயிருக்கும். ஆகவே தனது சதத்தை தியாகம் செய்து பஞ்சாப் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்த ஸ்ரேயஸ் ஐயரின் இந்த செயல் என்பது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மேலும் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றி மூலமாக சிஎஸ்கே அணி உள்பட புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அனைத்து அணிகளுக்கும் பிளே ஆஃபுக்குள் செல்லும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் குஜராத் போன்ற பெரிய அணிகள் ஆரம்பத்திலேயே சில தோல்விகளை சந்திப்பது என்பது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகளுக்கு பாசிட்டிவான விஷயமாகும். ஏனென்றால் போட்டிகள் செல்ல செல்ல குஜராத் அணி போன்ற பலம் வாய்ந்த அணிகள் மீண்டு வருவதற்கு சிரமப்பட வேண்டுமென்றால் ஆரம்பத்திலேயே இப்படி சில தோல்விகளை அடைய வேண்டும். அதே சமயம் பஞ்சாப் போன்ற அணிகள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் இறுதி கட்டங்களில் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே போன்ற பெரிய அணிகளுக்கு சவாலாக இருக்க முடியாது. ஆகவே சீசனின் ஆரம்பத்திலேயே பெரிய அணிகளின் தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகளுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நேற்றைய பஞ்சாப் அணியின் இந்த வெற்றி புள்ளிப்பட்டியலில் தற்போது உச்சத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணி உள்பட மற்ற அணிகளுக்கும் பாசிட்டிவாகவே அமைந்துவிட்டது.